வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி கருப்புளுந்து அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ஆட் பண்ணாமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வெந்து வந்திருக்கு. சாம்பாரோடலாம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ரைஸ்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புழுங்கரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்தளவுக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கோர்ஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா மாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், கூடவே பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்காமல் லைட்டாக வதக்கி இது கூடவே பொடியை கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியை கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான திருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்தாச்சு. இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரத்துக்காக. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து லைட்டாக தண்ணி வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக மேலே ஆயில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். திருப்பி விட்டு கலர் மாதிரி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாதிரி வந்தவுடனே எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருப்புளுந்து அடை ரெடி. சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மீதி இருக்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பாரோடு சேர்த்து எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.